எசேக்கியேல் அதிகாரம் 36. இஸ்ரவேலுக்கு கடவுளின் ஆசை. மானிடா, இஸ்ரவேல் மலைகளுக்கு இறைவாக்குரைத்து சொல். இஸ்ரவேல் மலைகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களை குறித்து உங்கள் பகைவன், ஆகா, பழங்கால உயர்விடங்கள் நமக்கு உரிமை இடங்கள் ஆயின என்றான். எனவே இறைவாக்காக சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உண்மையில் நீங்கள் எம்மருங்கும் பாழாக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு எஞ்சிய மக்களினங்களுக்கு உரிமையிடமாகி வாய்க்கொழுப்புள்ளோரின் ஏளன பேச்சுக்கும் மக்களின் அவதூறுக்கும் உள்ளானீர்கள். எனவே இஸ்ரவேல் மலைகளே, தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் அழிவின் பாழிடங்களுக்கும் சுற்றிலும் உள்ள மற்ற நாடுகள் கொள்ளையிட்டு ஏளனம் செய்யும் குடிகளற்ற நகர்களுக்கும் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர் கூறுவது: உண்மையாகவே எரியும் என் சினத்தால் மற்ற நாடுகளுக்கு எதிராகவும் ஏதோம் முழுவதற்கு எதிராகவும் நான் பேசுகிறேன். ஏனெனில் இதயத்தில் மகிழ்வோடும் கெடுமதியோடும் என் நாட்டின் மேய்ச்சல் நிலங்களை கொள்ளையிட நாட்டை தாங்களே உடைமையாக்கி கொண்டன. எனவே இஸ்ரவேல் நாட்டை குறித்து இறைவாக்குரைத்து மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் என் சகிப்பின்மையிலும் சினத்திலும் பேசுகிறேன். மக்கள் இனங்களின் வசைமொழிகளை நீங்களே சுமக்கிறீர்களே. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கையுயர்த்தி நான் ஆணையிடுகிறேன். உண்மையாகவே உங்களை சுற்றியுள்ள மக்கள் இனங்கள் தங்கள் இழிவை தாங்களே சுமப்பர். ஆனால் இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கிளைகளை பரப்பி என் மக்களுக்காய் கனிகளை சுமப்பீர்கள். ஏனெனில் அவர்கள் விரைவில் வந்துவிடுவர். ஏனெனில் நான் உங்களுக்காய் இருக்கிறேன். உங்களை கண்ணோக்குவேன். உங்கள் நாடு மீண்டும் உழப்பட்டு விதை விதைக்கப்படும். உங்கள் மக்களை பெருகச் செய்வேன். இஸ்ரவேல் வீட்டார் அனைவரையும் பெருக செய்வேன். நகர்களில் மக்கள் குடியேறுவர். அழிவிடங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். உங்களில் மானிடரையும் விலங்குகளையும் மிகுதியாக்குவேன். அவர்கள் பழுகி பெருகுவர். முற்காலங்களைப் போல் உங்களை குடியேற்றுவேன். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் மக்களாகிய என் மக்களை உங்களில் நடமாட செய்வேன். அவர்கள் உங்களை உடைமையாக்கிக் கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு உரிமை சொத்தாய் இருப்பீர்கள். நீங்கள் இனி ஒருபோதும் அவர்களை பிள்ளை இல்லாதவராய் செய்ய மாட்டீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களிடம் மக்கள், நீங்கள் மனிதரை விழுங்கி உங்கள் நாட்டை பிள்ளைகள் இல்லாமல் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே மனிதரை நீங்கள் இனிமேல் விழுங்க மாட்டீர்கள். உங்கள் நாட்டை பிள்ளைகள் இல்லாமல் செய்ய மாட்டீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இனிமேல் நாடுகளின் பழி சொல்லை நீங்கள் கேட்க விட மாட்டேன். மக்கள் இனங்களின் இழி சொல்லை நீங்கள் சுமக்க மாட்டீர்கள். உங்கள் நாட்டை விழவைக்க மாட்டீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இஸ்ரவேலின் புது வாழ்வு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களின் நடத்தை ஒரு பெண்ணின் மாதவிலக்கின் தீட்டு போல் என் கண்முன் இருந்தது. எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்று இனத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து, இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல. மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது
உங்கள் வழியாய் அவர்கள் என் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். உங்கள் எல்லா தீட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன். தானியமும் முளைக்க செய்து அதை மிகுதியாய் விளைய செய்வேன். உங்கள் மேல் பஞ்சம் வரவிடேன். நீங்கள் மக்களினங்களிடையே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சலையும் பெருக்குவேன். அப்போது நீங்கள் உங்கள் தீய வழிகளையும் தகாத செயல்களையும் எண்ணி உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் அருவருப்பான செயல்களுக்காகவும் உங்களையே வெறுப்பீர்கள். உங்களை முன்னிட்டு நான் இவ்வாறு செய்யவில்லை. இது தெரிந்திருக்கட்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இஸ்ரேல் வீட்டாரே, உங்கள் நடத்தைக்காக வெட்கி நாணமுறுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை தூய்மைப்படுத்தும் நாளில் நகர்களில் உங்களை மீண்டும் குடியேற்றுவேன். அழிவிடங்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன். பாழான நிலம் கடந்து செல்லும் அனைவர் கண்முன்னும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாய் பயிர் செய்யப்படும். அப்போது மக்கள், பாழாய் கிடந்த இந்த நிலம் ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிட்டது. இடிந்து பாழாகிய அழிவிடங்களாய் கிடந்த நகர்கள் அரண் சூழ்ந்து குடியேற்ற நகர்களாகிவிட்டனவே என்பர். அப்போது உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தார், ஆண்டவராகிய நான் அழிந்திருப்பதை கட்டியுள்ளேன் என்றும் பாழிடமாயிருந்ததை விளைநிலமாக்கியுள்ளேன் என்றும் அறிந்து கொள்வர். ஆண்டவராகிய நான் இதை உரைத்தேன். நானே இதை செய்து முடிப்பேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. மேலும் இதனை நான் அவர்களுக்கு செய்யும்படி இஸ்ரேல் வீட்டார் என்னிடம் மன்றாட செய்வேன். அவர்களின் மக்களை மந்தை போல் பெருக செய்வேன். அவர்கள் விழா நாள்களில் பலிகளுக்காக எருசலேமுக்கு வரும் ஆடுகள் போல் நிறைய இருப்பர். அழிந்து போன நகர்கள் மக்கள் திரள்களால் நிரப்பப்பெறும். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர்.